ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், கர்த்தர் அதை அவருக்கு நீதியாக எண்ணினார். நிறைய பேர் கர்த்தரை நம்புகிறாங்க, ஆனால் விசுவாசிக்கிறது இல்லை. கர்த்தர் நன்மையை செய்வார், மரண வியாதியை மாற்றுவார், படிப்பில் நல்ல மார்க் எடுக்க உதவி செய்வார், ஞாபக சக்தி கொடுப்பாரு, புத்தி கூர்மையை கொடுப்பாரு, சமயோஜித புத்தியை கொடுப்பாரு. இதெல்லாம் நம்புகிறாங்க. நான் ஊழியத்தில் நான் பார்த்துருக்கேன். ஆனால் கர்த்தர் தான் தெய்வம் அப்படின்னு விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வராமல், அவர் தான் தெய்வம் அவரை மட்டும் ஆராதிக்காமல் எல்லாத்தோட ஒன்றா வைக்கிறாங்க. ஆனால் ஆபிரகாம் பாருங்க, அப்படி வாக்கு தத்தத்தை நம்பினது மட்டுமல்ல, கர்த்தரே தெய்வங்கிற ஒரு அறிவையும் புரிந்து கொள்ளுதலையும் அவர் அதை வாழ்க்கையில் செயல்படுத்தினார். வைராக்கியம் வச்சார் கர்த்தர் மேலே. இன்றைக்கி ஆபிரகாமுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, பைபிளில் எழுதப்பட்டிருக்கு, ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாம் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறார், தேவனுக்கு பிரியமாக இருக்கிறார். பரலோகமே ஆபிரகாம் மடின்னு தேவன் அதை அழகாக வர்ணிக்கிறார். கர்த்தருடைய பார்வையில் ஆபிரகாம் மிகப்பெரியவராக இருக்கிறார். அநேக மனிதர்கள் உலகத்தின் பார்வையில் பெரியவங்களாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு நாள் அந்த பவர் போயிடும், அந்த மகிமை போயிடும். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோன்னு வைங்க, அந்த மகிமை என்றைக்கும் விலகாது. கர்த்தர் நம்ம மகிமைப்படுத்தணும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் மேலே நம்ம வைக்கிற விசுவாசம் நமக்கு ஒரு பெரிய ஹானரை கொண்டு வரும் வாழ்க்கையில். அதை நீதியாக ஆண்டவர் நினைக்கிறார், நம்மளை நீதிமான நினைக்கிறார். கர்த்தரை விசுவாசிக்கிறவங்களால பாவம் செய்ய முடியாது, அநீதி செய்ய முடியாது. அவங்க கர்த்தருக்கு பயப்படுவாங்க, கர்த்தருக்கு பயந்து அவங்க பாவம் செய்ய முடியாது. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவங்களால விலகி போக முடியாது. பாருங்க, ஆபிரகாம் விசுவாசித்த மாதிரி விசுவாசிக்கிற ஜனங்கள் மிகப்பெரிய பாக்கியவான்கள். அவள் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். அவங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். வானத்தில் இருக்க நட்சத்திரங்களையும் கடற்கரை மணலையும் எண்ண முடியாத அளவுக்கு அவருக்கு சந்ததியை கர்த்தர் கொடுக்குறேன்னு சொன்ன வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். இன்றைக்கும் பாருங்க, சத்துரு போராட்டங்கள் உங்களுக்கு எத்தனை விதத்துலையும் வரலாம், ஆனால் உங்களை ஆகாயத்து மண்டலத்து நட்சத்திரங்களை போல கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு இருள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வல்லமையை உங்கள் திறமையை குறைச்சி மறைச்சாலும் கர்த்தர் அதெல்லாம் விலக்கி உங்களை பிரகாசிக்கிற நட்சத்திரமாக மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.